வெல்கம் டு நித்தி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சு. இதுக்கு நான் இந்த மோட்டிஃப் எடுத்திருக்கேன், ஃப்ளவரும் கொஞ்சம் லீவ்ஸ் வர மாதிரி. இப்போ எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். நான் ஸ்டெம் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். இதில் ஒரு வேரியேஷன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டெம் ஸ்டிச் போட்டு அதுலேயே பீடும் வச்சுருக்கேன். சுகர் பீட் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு தடவை ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி பீடை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஸ்டெம் ஸ்டிச் போடணும். ஸோ ஒரு தடவை ப்ளைனாக போடணும், ஒரு தடவை பீடோட போடணும், ஒரு தடவை ப்ளைனாக ஒரு தடவை பீடோட. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அதோடையே சேர்ந்து ஸ்டிச் பண்ண மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து க்ளோஸாக போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பீடு ஏற்றிக்கலாம். ரொம்ப க்ளோஸாக போட்டால் பீட் மட்டும் வச்ச மாதிரி இருக்கும், அதுக்கு ஸ்டெம் ஸ்டிச் போடணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக பீடை ஃபுல்லாக வச்சு லோட் பண்ணிடலாம். பட் இது நூலும் தெரியணும் பீடும் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு நம்ம போட்டிருக்கோம். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த லீஃப்க்கு போடலாம். லீஃப்க்கு வந்து ஹரிங்போன் ஸ்டிச் தான் நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் எக்ஸ் போடுறோம். ரெண்டு சைடும், அதாவது லீஃபோட ரெண்டு பார்டர் சைடும் நம்ம எக்ஸ் போட போகிறோம். ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம எக்ஸ் மாதிரி போட்டுட்டு எடுத்துகிட்டு வர போகிறோம். இது அழகான ஃபில்லிங் ஸ்டிச். இது நம்ம நிறைய இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எந்த டிசைனில் வேணால் இந்த ஸ்டிச்சை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா கவர் பண்ணி அழகாக காமிக்கும். இதில் நான் மல்டி கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர். ஸோ வந்து உங்களுக்கு லைட் கலர்லேருந்து டார்க் கலர் வரைக்கும் போகிற ஷேட்ஸ் வந்து அழகாக தெரியும் அப்படின்றதுக்காக. நீங்கள் இதில் என்ன கலர்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு புது ஸ்டிச் பார்க்குறோம். அதேமாதிரி பழைய ஸ்டிச்சையும் நம்ம ரீகால் பண்ணுற மாதிரி தான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச்சில் வந்து ஒரு வேரியேஷன் பீடு ஏற்றுறதை பற்றி பார்த்தோம். ஹரிங்போன் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த ஸ்டிச் தான். இப்போ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு, இந்த லீவ் ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது மேலே இருக்க பெட்டல், அதாவது ஃப்ளவரோட பெட்டலுக்கு வந்து நான் ஃப்ளை ஸ்டிச் தான் கொடுக்குறேன். பெட்டலுக்கு நடுவில் 2 லைன் போட்டிருக்கேன். நான் வந்து போடுற லைன்ஸ் வந்து அந்த லைன்ஸ்குள்ளே மட்டும்தான் நான் ஸ்டிச் போடுறேன். ஸோ வெளியே அவுட்டர் லைன்லேருந்து இன்னர் லைனுக்கு நான் எடுத்துட்றேன் நீடில், அவ்வளோதான். அதேமாதிரி 2 சைடும் மாற்றி மாற்றி நான் போட்டுட்டு வரேன். அவுட்டர் லைன்லேருந்து இன்னர் லைனுக்கு ஒரு சைடு, சரி. அதேமாதிரி இந்த பக்கம் இன்னொரு சைடில் வந்து அவுட்டர் லைன் டு இன்னர் லைன். ஸோ இதேமாதிரி தான் நான் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வரேன். நம்ம ஃப்ளை ஸ்டிச் போடுற மாதிரி தான். இதுவும் நல்லா ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு அழகாக இருக்கும். இதுவும் மல்டி கலர் பிங்க் த்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு பர்பிள் பிங்க்கு. நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் வந்து நான் வந்து 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 2 4 நாட் போட்டிருக்கேன். எனக்கு அந்த திக்னஸ் போதும் அப்படின்றதுக்காக 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டில். இது ஹேண்ட் எம்ப்ராய்டரி உங்களுக்கு ஆங்கர் த்ரெட்டு. இப்போ இந்த ஃபுல் பெட்டலும் போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி எல்லா பெட்டலும் போட்டுடலாம். இந்த பெட்டலை ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீதி இருக்க 3 பெட்டலையும் நம்ம போட்டுடலாம். கீழே இருக்க லீஃப் வந்து நம்ம க்ரீன் கலரில் போடலாம். ஸோ இப்போ நான் வந்து மீதி 4 பெட்டலையும் போட்டாச்சு. இப்போ நடுவில் வந்து நான் வந்து கர்தானா, அதாவது கட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நான் வைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர். ஸோ இங்கே சொல்கிறது வந்து கர்தானா கட் பீட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதை வந்து நான் ஃபுல்லாக கோர்த்துட்டு நடுவில் நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஆடாமல் இருக்கும். ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நடுவில் லாக் ஸ்டிச் போடுறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பீடு ஒரு லைன்லாம் வைக்கிறதா இருந்தால் ஃபுல்லாக ஏற்றிட்டு ரொம்ப க்ளோஸாக ஒரு 3 பீடுக்கு 4 பீடுக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க. ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ இது எவ்வளோ லாங்கில் வேணால் நம்ம வைக்க முடியும். இப்போ 4 பெட்டலுக்கு நம்ம வச்சுட்டு நான் வந்து அங்கங்கே ஒரு 3 பீடுக்கு ஒரு தடவை நான் லாக் கொடுத்துட்றேன். நம்ம கொடுக்குற லாக்
நெக்கோட த்ரெட்டு வந்து வெளியே தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த கலரில் நூல் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் அந்த நூல் வந்து வெளியே தெரியக்கூடாது. இப்போ நான் கீழே இருக்க பெட்டலுக்கு வந்து லீஃப் மாதிரி நான் போட்டிருக்கேன் க்ரீன் கலர்லேயே. அதே ஸ்டிச் தான், ஆனால் நான் வந்து ஃப்ளை ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். இப்போது நான் வந்து பீட்ஸ் எல்லாம் வச்சிடலாம். இந்த ரவுண்ட் பீடை வந்து அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்க இடத்துல நான் வைக்க போகிறேன். கீழே ரவுண்ட் பீடு வச்சுட்டு அதை சுற்றியும் நம்ம பீடு தான் கொடுக்க போகிறோம். நார்மலாக ஸ்டிச் பண்ணுங்கள் போதும். கொஞ்சம் க்ளோஸாக ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா பீடு தூக்கிக்கிட்டு இருக்கும், நூல் தெரியும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி அந்த பீடோட சைஸ்க்கு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் பீடை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து அந்த பீடை சுற்றி பிங்க் கலரில் சுகர் பீட் கொடுக்க போகிறேன் ரவுண்டாக. ஸோ இப்போ அது அந்த அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம அதே இடத்துல எங்கே குத்தி எடுத்தோமோ அதே இடத்துல திருப்பி குத்திட்டோன்னா ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். இப்போ நீங்கள் வந்து 3 பீடுக்கு ஒரு தடவை நீங்கள் லாக் பண்ணிவிடுங்க பீடை. அப்போ உங்களுக்கு ஸ்டிஃபாக நின்றுக்கும். வேறு எதுவுமே பண்ண வேணாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பீட் ஒர்க்கு. இதேமாரி எல்லா பெட்டல்ஸ்க்கும் நம்ம போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு, நம்ம எல்லா இடத்துலையும் பீடும் முடிச்சாச்சு. இப்போ மேலே இருக்க டாப் மட்டும் இதுக்கு நான் கர்தானா க்ரீன் கலர் தான் கொடுக்குறேன். க்ரீன் லீஃப் யூஸ் பண்ணனால க்ரீன் கலர் கர்தானா நான் கொடுக்குறேன். இதே மாதிரி தான் லாங்காக நான் வந்து எடுத்து கோர்த்துட்டு 3 பீடுக்கு ஒரு தடவை அந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணிட்டேன். அப்போ வந்து ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் போட்ட லைனில் ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நம்ம எந்த ஷேப் போட்டாலும் நமக்கு வந்து அழகாக அதே ஷேப்பில் நிற்கும். ஃபுல்லாக போட்டாச்சு. மேலே இருக்க டாப்பை வந்து சின்ன கோல்டன் கலர் பீடை வைக்க போகிறேன். சிங்கிள் பீடை நம்ம வச்சிடலாம். ஆரியில் மட்டும்தான் கிராண்டாக போடணும் அப்படின்னு கிடையாது. ஆரி எம்ப்ராய்டரியில் மட்டும்தான். நம்மளால் ஹேண்ட் எம்ப்ராய்டரிலையும் நம்மளால் கிராண்டாக போட முடியும். ஸோ வந்து இப்போது நம்ம ஆரியில் எப்படி நம்ம அந்த லுக்கை நம்ம கொடுக்க முடியுமோ அதே கிராண்ட் லுக்கை நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரிலையும் கொடுக்க முடியும். இப்போது சென்டரில் இருக்க கேப்க்கு வந்து சமிக்கியும் பீடும் வச்சிடலாம். கர்தானா ப்ளூ கலர் கர்தானா வைக்கிறேன், ஒரு கோல்டன் கலர் சமிக்கி. இப்போ கர்தானா எடுத்து விட்டுட்டு அந்த சமிக்கிக்குள்ளே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா லாக் ஆகிக்கும். ஸோ இதே மாதிரி தான் நான் சுற்றி வைக்கிறேன். நான் ஒரு சமிக்கி, ஒரு பிங்க் கலர் சுகர் பீடு, இதே மாதிரி நம்ம அங்கங்கே ஸ்கேட்டர்டாக வச்சிடலாம். முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம போட்டுட்டு சுற்றி இந்த மாதிரி ஒர்க் பண்ணாலே ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது வந்து பீடு, சமிக்கி, கர்தானாலாம் யூஸ் பண்ணனால நல்லா கிளிட்டராக இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் புதுசாக நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்குறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது கற்றுக்கணும் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை நம்ம கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்ற சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.